do you have to compromise your creativity for something that doesn't match? காம்ப்ரமைஸ் ஆகாமல் எப்படின்னா நம்ம சொல்லிடுறது பெட்டர் அவங்கக்கிட்ட. இஃப் இட் இஸ் கோயிங் ஆன் அ ராங் டைரக்ஷன் அவங்கக்கிட்ட சொல்லிடுறது பெட்டர். கரெக்ட். சொல்லியும் அக்செப்ட் பண்ணலனா எண்ட் ஆஃப் த இட்ஸ் தேர் பேபி. கரெக்ட். அவங்களுக்கு அப்படி தான் வேணும்னா ஓகே. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, என் பேர் வெளியே வராமல் ஏன்னா என் ரெப்யூட்டேஷன் போகும், அந்த மாதிரி உங்களுக்கு ஐ டோன்ட் மைண்ட். குட் ஒர்க்ஸ் வந்து எப்போவுமே நம்மளை பேசிடும். இப்போ இண்டி மியூசிஷியனாக இருந்தால் இவனும் பெட்டர். ஏன்னா அவங்களோட டிசிஷன் மட்டும்தான். கரெக்ட். படம்னு வரும்போது ஒரு டைரக்ஷன் டீம் வரும், ப்ரொடியூசர் வருவாங்க. ஸோ அது வந்து ஒரு மிக்சிங் லெவலில் வரைக்கும் கூட இருக்கு. யா கரெக்ஷன்ஸ் வரும். ஸோ சம்டைம் வந்து நம்ம பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் டேரக்டர் கேட்டுட்டு அங்கேருந்து கரெக்ஷன்ஸ் வரும். ஓ, வாய்ஸ் மாற்ற சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இது சொல்லாதீங்க, மனசு ரொம்ப வலிக்குது. இதெல்லாம் நடக்கும். ஸோ இப்போ நாம் இந்த வாய்ஸ் மாற்ற சொல்கிறதுங்கிறது அந்த ரெக்கார்டிங் லெவல்லே தெரிஞ்சிருக்காதா? இல்லை, அவங்க அந்த டைமில் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ கம்போசர் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ எகெயின் ஐ எம் சேயிங், நம்ம மியூசிக்கை பார்க்குறதுக்கும் அவங்க பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் செட் ஆகாமல் இருக்கும், அந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் வரும். கரெக்ட் கரெக்ட், அப்சல்யூட்லி. ஸோ அதெல்லாம் நடக்கும்.